ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இலவச வீடு வழங்கும் திட்டம் ரூபாய் 3,50,000 இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற பெயரை சூட்டி இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க முடியுமா, இல்லை ஆஃப்லைனில் வந்து விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும்னா எந்த வெப்சைட்டை வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும்னா எந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும், அதாவது ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வந்து காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை பிடிஓ ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன வந்து உங்களுக்கு ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த நிதி ஆண்டுக்காக 2025 நிதியாண்டுக்காக 1,00,000 வீடுகளுக்கான பட்டியல் வந்து வெளியே இருக்கு. ஒரு கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி வந்து கொடுத்துன்னு வராங்க. கிட்டத்தட்ட இந்த 1,00,000 வீடுகளில் நீங்களும் வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக பயன்பெற முடியும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வீடுகளில் சேங்ஷன் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ். கிட்டத்தட்ட இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள மீதி 60,000 வீடுகளுக்கு வந்து சேங்ஷன் ஆர்டர் வந்து ஆணை வந்து கொடுக்க போகிறாங்க. அது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு உங்களுக்கு சேங்ஷன் ஆர்டர் வீடு இல்லாதவங்க வீடு வந்து பெற முடியுமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞரின் கனவு இல்லம் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள குடிசை இல்லாத தமிழ்நாடாக வந்து மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டி இந்த ஸ்கீமை வந்து தொடர்ந்து வந்து ஆரம்பிச்சுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 6 ஆண்டுகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக 2024-25 நிதியாண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் வந்து கட்ட போகிறதா வந்து ஏற்கனவே நிதியாண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் வந்து ஒரு வீட்டுக்கு மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 3,50,000 வந்து வழங்க போகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து பணி நியமன ஆணை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் இந்த 2 திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் வந்து தெரியாது இருக்கிறாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயிலாக வந்து பார்த்துரும். இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,20,000 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வழங்குறாங்க. அந்த 1,20,000ல் 72,000 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து வழங்குறாங்க, 48,000 தமிழ்நாடு அரசு வந்து வழங்குறாங்க. அதுவே கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே 1 லட்சம் வீடுகள் வந்து இந்த நிதியாண்டில் கட்ட போகிறாங்க. 3,50,000 தமிழ்நாடு அரசே வந்து வழங்குது. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1,20,000 பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து வழங்குறது பத்தாமல கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரை காங்கிரீட் கூரையை வந்து அமைக்கிறதுக்கு 1,20,000 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து வழங்குறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்து இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தின் கீழே வந்து இந்த திட்டத்தில் வந்து வழங்குறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3,50,000 வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2030க்குள்ள குடிசை இல்லாத தமிழ்நாடாக வந்து மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 2,40,000 வந்து தராங்க. அதில் வந்து தமிழ்நாடு அரசு 70% தொகை வந்து தரதாகவும் ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 30% மட்டுமே வந்து தருது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லத்தில் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கீமுக்கு பயனாளிகளுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் இல்லைனா மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பட்டா சிட்டா அப்படின்லாம் வந்து நிலம் இருந்ததுன்னா அதில் வந்து வீடு கட்டிக்கலாம். 3,50,000 கொடுப்பாங்க. அப்படி 3,50,000 வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம் வந்து இல்லைனா, அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஸ்கீமாக இருந்தாலும் சரி, கலைஞர் கனவு இல்லம் சரி ஸ்கீமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடம் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். கிட்டத்தட்ட 360 ஸ்கொயர் ஃபீட்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு நிலம் வந்து இருக்கணும். அப்படி நிலம் இல்லாத பட்சத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வழங்கியும் இந்த 3,50,000 கொடுத்து வீடு கட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆனால் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டத்தில் இந்த வாய்ப்பு வந்து இல்லை. கலைஞர் கனவு இல்லத்தில் மட்டும்தான் வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து பெட்டிஷன் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடமும் வந்து கொடுத்து வீடும் வந்து கட்டி தராங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசனாக வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு 2 அப்டேட் வந்து வெளியே இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 40,000 பேருக்கு வந்து இந்த கலைஞர் கனவு இல்லம் மூலயமா
ஆணை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சாங்ஷன் ஆர்டர் வந்து வீடு வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு சாங்ஷன் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மீதமுள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே இருக்குது. மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 பேர் இந்த நிதியாண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இடமா வந்து 360 ஸ்கொயர் ஃபீட்னா வந்து இருக்கணும். ஏன்னா வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே வந்து ஒரு வீடும் 360 ஸ்கொயர் ஃபீட் கம்மி இல்லாத வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டீட்டெயிலான ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்கோம். அந்த ஆர்டிகலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த ஆர்டிகல் வைஸ் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும், யாரை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ஆர்டிகலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஆர்டிகலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் போயிட்டு TN ஸ்பேஸ் info ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறது போல டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டை உங்களால் வந்து இதே போல் சர்ச் பண்ணி எடுக்க முடியலாம். கீழே இந்த வீடியோ கீழே இருக்கிற வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்து வந்துக்கலாம். இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிகல்லாம் வந்து போட்டிருப்போம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து கலைஞர் கனவு இல்லம் பற்றி வந்து சர்ச் பண்ணால் சர்ச் பாரில் வந்து கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து ஓப்பன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் உடனே வந்து டீட்டெயிலாக வந்து எடுக்கணும்னா மேலே இருக்கிற 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கான் கீழே கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம் சம்மந்தமான ஒரு டீட்டெயிலான ஆர்டிகல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்றது டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி அதுக்கான கார்டு ஐக்கானும் வந்து கொடுத்துருக்கோம். 6 ஆண்டுகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வீடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 வந்து நிதி வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோட 2024-25 நிதி ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தர போகிறதா வந்து பட்ஜெட் தாக்கல்லே வந்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த 1 லட்சம் வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. 3,500 கோடி மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டுக்காக 1 லட்சம் காங்கிரீட் வீடுகளை வந்து கட்டித்தர போகிறாங்க. அதுக்கான ஆணை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு சாங்ஷன் ஆர்டர் வந்து இது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய ஊராட்சியை வந்து காண்டாக்ட் பண்ணிருக்கணும். ஊராட்சி மன்ற ஆஃபீஸர் நீங்கள் கிராமப்புறமாக இருந்தால் ஊராட்சி மன்ற ஆஃபீஸர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியை வந்து முழு அறிவிப்பினையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன், எந்த அளவுக்கு வந்து வீடு இருக்கணும், காங்கிரீட் வீடாக வந்து இருக்கணுமா இல்லை ஓட்டு வீடாக வந்து கட்டக்கூடாது அப்படின்ற சம்மந்தமும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலும் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் வந்து வீடு கட்டி தர போகிறாங்க. வீடு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையான குடும்பமும் வீடு வந்து ஏதோ வந்து இயற்கை சூழ்நிலை சேதமடைந்த வீடுகளும் அதுபோல் வந்து வீடு இது வரைக்கும் வந்து கட்டாதவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகலில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே ஃபார்மை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஆர்டிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதை லாஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே அரசாணையை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாணையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3,10,000 முதல்ல வந்து வழங்குறாங்க. உங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து இந்த பணத்தை வந்து டைரெக்டாக வந்து செலுத்துகிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு வந்து 360 ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து முக்கிய நோக்கத்தோடு வந்து சொல்லியிருக்காங்க. 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடாக கம்பல்சரியாக வந்து இருக்கணும். மீறி 60 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக தீப்பற்றாத உபகரணங்களை வச்சு வந்து நீங்கள் கட்டியிருக்கலாம். 300% வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கூரை கம்பல்சரியாக வந்து இருக்கணும். சமையல் அரடி வந்து அந்த 300 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா வந்து வீடோட மேப் வந்து வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து கேளுங்க. நாங்கள் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடோட மேப்பு எந்த சைஸ் அப்படின்றத வந்து வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அது சம்மந்தமாக நம்ம ரிப்ளை வந்து உடனே வந்து கொடுப்போம். மேலும் வந்து வீடு வந்து ஓலை வீடாவோ ஓட்டு வீடாவோ வந்து கட்டிடக்கூடாது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடாகவும் ஏசிசி பிளாக்கு அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிளாக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் மணல்கள் வச்சு தான் வந்து கண்டிப்பாக வந்து வீடு வந்து கட்டணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும்
குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பொருட்களை வந்து பயன்படுத்தி வீடு வந்து கட்டக்கூடாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஊராட்சி மன்ற பொறியாளரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வார்டு உறுப்பினரை கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஊராட்சி மன்ற தலைவரை வந்து காண்டாக்ட் பண்ணி இது போல் வந்து ஏழ்மையான குடும்பம் நாங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறை நெறிமுறைகள் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. மேலும் வந்து பிடி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிடி ஆஃபீஸில் நீங்கள் போய் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. மேலும் ஊராட்சி அதிகாரிகளுடைய பட்டியல் வந்து மேக்ஸிமம் வந்து தயாரிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் துறையிலிருந்தும் ஊரக வளர்ச்சி துறையிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பம் யாராருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து எடுக்க சொல்லி அவங்களோட லிஸ்ட்டை வந்து உருவாக்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலயமா அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து தகுதி பெறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலயமா உங்களை வந்து சேர்த்து கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தின் கீழே 25 முதல் 50 வீடு வந்து நிலவில் இருந்ததுன்னா ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிரதம மந்திரி வீடு வந்து சேங்ஷன் ஆகி வந்து இருக்கும், கட்டாத இருப்பாங்க. அது போல் சேங்ஷன் ஆகிற வீடோ இல்லை வந்து கட்டாத இருக்கிறாங்கன்னா அந்த கிராமத்துக்கு 50 வீடுகளுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வீடு சேங்ஷன் பண்ணாத இருக்காங்களோ அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டில் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. அடுத்த ஆண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கிராமத்துக்கு வந்து சேங்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு கிராமத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தின் கீழோ இல்லை வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறவங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் தேவை அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கல் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுடைய எல்லாரோட ஆதார் அட்டை, அடுத்தது வந்து ரேஷன் அட்டை, குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை. மனைப்பத்திரம் லேண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து லேண்ட் டாக்குமெண்ட் வந்து தேவை. அந்த லேண்டுக்கான பட்டா சீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பட்டா சீட்டாகவும் வந்து தேவை. மேலும் மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பரும் வந்து கொடுக்கணும். இதில் வந்து ஒன்றே ஒன்று வந்து மென்ஷன் பண்ணல, அதாவது வங்கி கணக்கு விவரம் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணல இந்த ஆர்டிக்கலில். அதை வந்து இதுக்கப்புறம் நான் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன். அதை வந்து அப்டேட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்க. பேங்க் அக்கௌண்ட்டும் டீட்டெயில்ஸும் கம்பல்சரியாக வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது தேவை. மேலும் வந்து மொபைல் நம்பர், அடுத்தது வந்து புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அடுத்தது வந்து வருமான சான்றிதழ், கண்டிப்பாக வந்து வருமான சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்கணும். மேலும் வந்து முகவரி சம்மந்தமாக வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஜாதி சான்றிதழ் கேட்டால் வந்து கொடுங்க, எல்லாம் தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து எல்லா ஆவணங்களும் வந்து கேட்குற மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைன்னு அப்படின்றத ஊராட்சி மன்ற ஆஃபீஸில் பிடி ஆஃபீஸில் கேட்டிங்கனாவே அவங்களே வந்து தெளிவாக வந்து கொடுப்பாங்க. நம்ம மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து மேஜராக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா www.tipps.in டிப்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க வீடு கட்டுற திட்டத்தின் கீழே. மேலும் அது சம்மந்தமாக அந்த வெப்சைட் வந்து விரைவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து போடும். அதில் எப்படி வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து செக் பண்ணுறது, உங்களுக்கு வந்து வீடு வந்து உடனே வந்து சாங்ஷன் பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வீடியோ மேலும் வந்து வேணும்னா விஜய் டி டெக் சேனல் அப்படின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கலைஞர் கனவு இல்லம் விஜய் டி டெக் சேனல் அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஆர்டிக்கலின் கீழே போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணுறதுக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வேறு ஏதாவது ஆர்டிக்கல் பார்க்கணுன்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா இதே போல் கிட்டத்தட்ட 3-4 ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கலில் கூடுதல் தகவல் இதோட வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டிக்கலையும் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் வேணும்னா இந்த ஆர்டிக்கலை கிளிக் பண்ணி கலைஞர் கனவு இல்லம் பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். அதன் மூலிமா அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஈஸியாக வந்து பயடிச்சு டவுன்லோட் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் வந்து எடுத்துக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் TNinfo 360 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன் ஸ்கீமு, அடுத்தது PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீமு, இது போல் வந்து கலைஞரின் கனவு இல்லம், இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமான ஆர்டிக்கலை தொடர்ந்து வந்து அப்டேட்டாக வந்து போட்டு வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஆர்டிக்கல் எல்லாமே வந்து இருக்கும். அது ஃபுல்லாக கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் பற்றி டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷனை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நம்ம சேனலில் இருக்கிற பழைய வீடியோலாம் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.